ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் 2:11. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் நேசிக்கிறார். Dear children of God, our Lord God loves every one of us, irrespective of your language, irrespective of your color, irrespective of your religion. God loves you. That is the reason He sent His only begotten Son, our Lord Jesus Christ, to be crucified on the cross of Calvary for all the human beings in this world. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவிகளாகிய இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் ரட்சிக்கும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்தார் என்றால் தேவன் எவ்வளவு நல்லவர். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். God loves you. God loves you irrespective of your character. The people may say you are a sinner. The people may say you are not worthy to be called Jesus as Lord. But when you believe that Jesus is Lord and Jesus can do something great in your life, He is going to do great things in your life because He loves you. He cares for you. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதமற்றவர். He is not a respecter of persons. People in this world will respect people according to their status, according to their financial status, according to their position, according to their different categories. But our Lord Jesus Christ loves you, whether you are lower class or upper class, whether you are black or you are brown or you are white or you are yellow. He loves every one of you. That is the quality of our God. He is not a respecter of persons. அவர் ஒருபொழுதும் மனிதர்களை அவர்களுடைய தரத்தை வைத்தோ நிறத்தை வைத்தோ அவர் நேசிப்பது இல்லை. அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார். யார் யார் அவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்கிறார். If you go to Lord Jesus Christ, approaching Him for a help, for a healing, for a blessing, He will bless you. He will not say no. He will always bless you. He will always take care of your situations, irrespective of your color, creed and religion. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவர் தன்னுடைய மார்போடு சேர்த்து ஆசீர்வதிக்கிறார். He wants to embrace you and bless you, and He wants to keep you as a miracle, and He wants to keep you as a testimony. உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை ஒரு அற்புதமாக, உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எப்பொழுது அவரை தேடி வருகிறீர்களோ அப்பொழுது ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நீர் பாரபட்சமற்ற ஒரு தேவன் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவிகளாக இருந்தோம், நாங்கள் நீசர்களாக இருந்தோம், நாங்கள் துரோகிகளாக இருந்தோம். ஆனாலும் நீர் எங்களை நேசித்தீர். நீர் எங்களுக்கு உம்முடைய அன்பை அளவில்லாமல் பொழிந்தருளினீர். உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.